வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்த ஆண்டு ஜனவரியில் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்பியதிலிருந்து பாகிஸ்தான் மீதான அமெரிக்க கொள்கையில் தெளிவான மாற்றம் காணப்படுகின்றது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் வரை 3 மாதங்களில் 3 முறை அமெரிக்காவுக்கு பயணம் செய்துள்ளார். முதலில் ஜூன் மாதத்தில் ட்ரம்ப் ஜெனரல் முனீருக்கு மதிய விருந்து மற்றும் வெள்ளை மாளிகையில் ஒரு மூடிய கதவு சந்திப்பை நடத்தினார். ஆகஸ்ட் மாதம் முனீர் மீண்டும் அமெரிக்காவில் இருந்தார். அங்கு அவர் அமெரிக்க மண்ணிலிருந்து இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுத அச்சுறுத்தல்களை விடுத்தார். நிபுணர்களின் கூற்றுப்படி அமெரிக்க மண்ணிலிருந்து 3வது நாட்டுக்கு எதிராக அணு ஆயுத அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்ட முதல் நிகழ்வு அதுதான். இந்த வார தொடக்கத்தில் முனீர் மீண்டும் வெள்ளை மாளிகைக்கு சென்றார். இந்த முறை அவருடன் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப்பும் இருந்தார். இந்த நேரத்தில் அமெரிக்கா பாகிஸ்தானுடன் பல வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது மற்றும் பாகிஸ்தானின் முக்கியமான கனிமங்கள் மற்றும் எண்ணெயை ஆராய 500 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டை இறுதி செய்துள்ளது. வாஷிங்டனுக்கும் இஸ்லாமாபாத்துக்கும் இடையிலான திடீர் நட்புறவு பலரை ஆச்சரியப்படுத்தி உள்ளது. பல ஆய்வாளர்கள் இதை இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா தொடங்கியுள்ள நடவடிக்கையாக கருதுகின்றனர். அமெரிக்க எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக இந்தியா ரஷ்யாவுடனான தனது பாதுகாப்பு கூட்டணியை குறைக்கவோ அல்லது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவோ இல்லை. அது ட்ரம்பின் கோபத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ரஷ்யா இந்தியாவின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதி ஆதாரமாகவும் அதன் மிக முக்கியமான எண்ணெய் ஆதாரமாகவும் உள்ளது. ட்ரம்ப் இந்தியா மீது 50% வரியை விதித்துள்ளார். இது எந்த நாட்டுக்கும் விதிக்கப்பட்ட மிக உயர்ந்த வரி. இந்தியா மீதான ட்ரம்ப் வரிகள் இந்தியாவில் சுதந்திரமான வெளியுறவு கொள்கைகளுக்கான தண்டனையாக பரவலாக விளக்கப்படுகின்றன. இருப்பினும் அமெரிக்கா இந்தியாவை சமநிலையில் வைக்க பாகிஸ்தானை பயன்படுத்தும் அதே நேரத்தில் இஸ்லாமாபாத்தை சமநிலையில் வைக்க ஆப்கானிஸ்தானையும் பயன்படுத்த திட்டமிடுகிறது. ஆப்கானிஸ்தானில் உள்ள பாக்ராம் விமான தளத்தின் கட்டுப்பாட்டை மீண்டும் பெறுவதற்கான தனது விருப்பத்தை ட்ரம்ப் வெளிப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவிடம் தளத்தை திருப்பி தரமாட்டோம் என்று தாலிபான்கள் கூறிவிட்டது. இருந்தாலும் இவை இன்னமும் ஆரம்ப நாட்கள்தான். தாலிபான்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை முற்றிலுமாக நிராகரிக்க முடியாது. இந்த ஒப்பந்தம் நிறைவேறினால் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானுக்குள் திரும்புவது மட்டுமல்லாமல் தாலிபான்கள் அமெரிக்காவுடன் ஒரு கடினமான பேரம் பேசவும் முடியும். தாலிபான் அரசு அமெரிக்காவிடமிருந்து பொருளாதார மற்றும் ராணுவ உதவியை பெறவும் வாய்ப்பு உள்ளது. தாலிபான்களும் பாகிஸ்தானும் ஏற்கனவே ஒரு மோசமான உறவை கொண்டுள்ளன. அடிக்கடி எல்லையில் மோதிக்கொள்கின்றன. பாகிஸ்தானை தளமாக கொண்ட டிடிபி இயக்கத்திற்கு தாலிபான்கள் ஆதரவு அளிப்பதாகவும் பாதுகாப்பான புகலிடங்களை வழங்குவதாகவும் இஸ்லாமாபாத் பலமுறை குற்றம் சாட்டியுள்ளது. தாலிபான்கள் அமெரிக்காவுடன் நேரடி ஒப்பந்தம் செய்து அதற்கு பதிலாக பொருளாதார மற்றும் ராணுவ உதவிகளை பெற முடிந்தால் இது தாலிபான்களை தைரியப்படுத்தவும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பிரச்சனைகளை அதிகரிக்கவும் முடியும். தெற்காசியாவில் அமெரிக்கா ஒரு ஆபத்தான கொள்கையை பின்பற்றுகிறது என்பது தெளிவாகின்றது. அனைத்து தரப்பினரையும் சமநிலையில் வைப்பதாக காட்டிக்கொண்டு ஒருவருக்கொருவர் எதிராக உள்ள நாடுகளுடன் வெவ்வேறு நெருக்கங்களை வைக்க பார்க்கிறது. இந்த ஆபத்தான விளையாட்டை ட்ரம்ப் எவ்வளவு காலம் விளையாட முடியும்? இறுதியில் யார் உண்மையான பயனாளியாக இருப்பார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ட்ரம்பின் சார்பில் இந்தியாவை சீண்டிக் கொண்டே இருப்பதற்கு நியமிக்கப்பட்டவர் அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹவார்ட் லுட்னிக். இவர் வாரம் ஒரு தடவையாவது இந்தியா பற்றி ஒரு விதமான வார்த்தைகளில் கருத்து சொல்வார். அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹவார்ட் லுட்னிக் வாஷிங்டனுடன் தனது வர்த்தக நிகழ்ச்சி நிரலில் தண்டிக்க விரும்பும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை வைத்துள்ளார். நியூஸ் நேஷனலிடம் பேசிய லுட்னிக் சுவிட்சர்லாந்து, பிரேசில், இந்தியா உட்பட பல நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிர்வினையாற்றும் நாடுகள். இந்த நாடுகளை நாங்கள் சரிப்படுத்த வேண்டும் என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது இந்த நாடுகள் எமக்காக தங்கள் சந்தைகளை திறக்கவும் அமெரிக்காவுக்கு தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கைகளை எடுப்பதை நிறுத்தவும் மறுப்பதால் தான் நாங்கள் அவர்களுடன் முரண்படுகின்றோம். இந்தியா மிக உயர்ந்த அமெரிக்க வர்த்தக வரியை எதிர்கொள்கின்றது. அது பற்றி லுட்னிக் கூறிய போது ஜனாதிபதி ட்ரம்ப் ஒப்பந்தம் செய்யும் விதம் வித்தியாசமானது. முதல் ஒப்பந்தம் எப்போதும் சிறந்த ஒப்பந்தம். அப்போதே அதற்கு சம்மதித்து விட வேண்டும். சம்மதிக்காவிட்டால் அடுத்த ஒப்பந்தம் முதல் வரி விதிப்பை விட அதிக வரி விதிப்பாக இருக்கும். அதற்கு அடுத்த ஒப்பந்தம் அதைவிட அதிகமாக இருக்கும் என்றார். இது ஒரு வெளிப்படையான மிரட்டல். நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்காவிட்டால் வரி விதிப்பு மேலும் அதிகரிக்கும். அமெரிக்க வாங்குவோருக்கு உங்கள் பொருட்களை விற்க விரும்பினால் அமெரிக்க ஜனாதிபதியுடன் நீங்கள் பந்தை விளையாட வேண்டும் என்பதை இந்தியா மற்றும் பிரேசில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எச்சரித்தார். வேறு பல நாடுகளும் மீதமுள்ள ஆனால் பெரிய நாடுகள் இந்தியா மற்றும் பிரேசில் காலப்போக்கில் அவர்களை வழிக்கு கொண்டு வரவும் என்றார். ப்ளூம்பர்க் நேர்காணலில் லுட்னிக் கூறிய போது இந்தியா இன்னமும் அதன் சந்தையை திறக்க விரும்பவில்லை. ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்துங்கள், பிரிக்ஸின் ஒரு பகுதியாக இருப்பதை நிறுத்துங்கள் என்றோம். அதையும் அவர்கள் கேட்க தயாராக இல்லை. அவர்கள் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான இணைப்பு. நீங்கள் அப்படி இருக்க விரும்பினால் தாராளமாக இருங்கள், அதையே தொடருங்கள். அது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று பார்ப்போம் என்று லுட்னிக் கூறினார். டாலரை ஆதரிக்கவும் அமெரிக்காவை ஆதரிக்கவும் உங்கள் மிகப்பெரிய வாடிக்கையாளரான அமெரிக்க நுகர்வோரை ஆதரிக்கவும் விரும்பினால் வாருங்கள் பேசலாம், அல்லது 50% வரியை எதிர்பார்க்கவும் என்றார். மறுபக்கத்தில் பாகிஸ்தான். இந்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப்பையும் ராணுவ தளபதி அசீம் முனீரையும் ஓவல் அலுவலகத்திற்குள் வரவேற்று இருவரையும் சிறந்த தலைவர்கள் என்று அறிவித்தார்.
ஒரு நாட்டின் ராணுவ தலைமையே சிறந்த தலைவர் என்று புகழ்ந்த போது அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான புதிய நட்புறவு முழுமையாக வெளிப்பட்டது. அடுத்தடுத்த அமெரிக்க ஜனாதிபதிகளால் ஓரம் கட்டி வைக்கப்பட்டிருந்தது பாகிஸ்தான். பாகிஸ்தானின் பிரதமர் 6 ஆண்டுகளுக்கு பின் வாஷிங்டனுக்கு அழைக்கப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இது. டிரம்பின் இந்த புதிய பாகிஸ்தான் நெருக்கம் அமெரிக்க மக்களுக்கே வினோதமாக இருக்கும். அதனால் அதற்கு ஒரு காரணம் காட்டுகிறார் டிரம்ப். பாகிஸ்தான் தனது பயன்படுத்தப்படாத இயற்கை வளங்களை, அதாவது எண்ணெய், கனிமங்கள் மற்றும் எரிவாயு ஆகியவற்றை அமெரிக்காவுடன் பகிர்ந்து கொள்ளப் போவதாக கூறுகிறார். சரி, எண்ணெய், கனிமங்கள் மற்றும் எரிவாயு எல்லாம் பாகிஸ்தானில் எங்கே இருக்கின்றன அல்லது எங்காவது இருக்கின்றனவா? ஜூலை மாதம் டிரம்ப் தனது சமூக ஊடகமான ட்ரூத் சோஷியலில் பாகிஸ்தான் நாட்டுடன் ஒரு ஒப்பந்தத்தை முடித்துள்ளோம் என்றும், இதன் மூலம் பாகிஸ்தானும் அமெரிக்காவும் நாங்கள் மிகப்பெரிய எண்ணெய் இருப்புகளை வளர்ப்பதில் இணைந்து செயற்படும் என்றும் எழுதினார். அமெரிக்க பாகிஸ்தான் கூட்டணியை வழிநடத்தும் எண்ணெய் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கும் பணியில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம் என்றார். இந்த கூற்றை இஸ்லாமாபாத்தில் உள்ள அமெரிக்க தூதர் நட்டாலி பேக்கர் உறுதிப்படுத்தினார். அவர் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப பாகிஸ்தானின் எண்ணெய், எரிவாயு மற்றும் கனிம துறைகளில் அமெரிக்க நிறுவனங்களுக்கு மிகுந்த ஆர்வம் காட்டி வருவதாக உள்ளூர் பாகிஸ்தான் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். எண்ணெய் வழங்குவதாக பாகிஸ்தான் அளித்த வாக்குறுதியில் இருந்து ஏற்கனவே பலனை பெற்றுள்ளது. ஆகஸ்ட் மாதம் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தத்திற்கு பின்னர் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு டிரம்ப் தாராளமாக 19% வரியை பாகிஸ்தானுக்கு வழங்கினார். 19% வரி அனைத்து தெற்காசிய நாடுகளிலும் மிக குறைவானது. அத்துடன் பாகிஸ்தானின் அண்டை நாடான இந்தியா எதிர்கொள்ளும் தண்டனைக்குரிய 50 வரிகளை விட மிக குறைவு. இந்த மாதம் பாகிஸ்தானின் புதிய கனிமத்துறையில் தாமிரம் மற்றும் அரிய மண் உட்பட முதலீடு செய்ய அமெரிக்காவுக்கு $500 பில்லியன் ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் பாகிஸ்தானின் கனிம இருப்புகள் குறித்த உறுதியான தரவு எதுவும் கிடையாது. ஆனாலும் கூட நிபுணர்களையும் முன்னாள் அரசாங்க அமைச்சர்களையும் மிக அதிக குழப்பத்தில் ஆழ்த்தியது எண்ணெய் வாக்குறுதிதான். உலகின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் பல ஆண்டுகளாக பாகிஸ்தானில் அவற்றை கண்டுபிடிக்க முயற்சித்த போதிலும் பாகிஸ்தானிடம் கணிசமான பயன்படுத்தப்படாத எண்ணெய் இருப்புகள் உள்ளன என்பதற்கு நம்பகமான எந்த ஆதாரமும் இல்லை என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். எண்ணெய் ஆய்வில் முன்னணியில் இருக்கும் பாகிஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட் PPL-இன் புவியியலாளரும் முன்னாள் நிர்வாக இயக்குநருமான மொயின் ரஸா கான் கூறிய போது, பாகிஸ்தானின் மிகப்பெரிய எண்ணெய் இருப்புகள் குறித்து ட்ரம்ப் கூறுவதற்கு நிஜத்துடன் எந்த தொடர்பும் இல்லை. இருப்புகள் எங்கே இருக்கும் என்று கூட பாகிஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட்டில் உள்ள எங்களுக்கே தெரியாது. ஏனென்றால் இதுவரை எங்களுக்கு காட்டும் எந்த ஆய்வுகள் எங்களிடம் இல்லை. அரை நூற்றாண்டுக்கும் மேலாக பாகிஸ்தான் கடலோரத்தில் ஆய்வு மற்றும் தோண்டுதல் இருந்த போதிலும் பாகிஸ்தான் மண்ணில் பெரிய அளவிலான எண்ணெய் கிணறுகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை வலியுறுத்திய நிபுணர்களில் கான் ஒருவர். சில சிறிய எண்ணெய் களஞ்சியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அவை ஒரு நாளைக்கு சுமார் 65,000 பேரல்களை உற்பத்தி செய்கின்றன. ஒப்பிடுகையில் சவுதி அரேபியா சுமார் 4 பில்லியன் பேரல்களை உற்பத்தி செய்கின்றது. பாகிஸ்தான் அதன் எண்ணெயில் 80%க்கும் அதிகமாக இறக்குமதி செய்கின்றது. கான் மேலும் கூறிய போது, பல ஆண்டுகளாக டோட்டல், ஷெல் மற்றும் எக்ஸான் பாகிஸ்தான் அதன் எண்ணெயில் 80%க்கும் அதிகமாக இறக்குமதி செய்கின்றது. கான் மேலும் கூறிய போது, பல ஆண்டுகளாக டோட்டல், ஷெல் மற்றும் எக்ஸான் மொபில் உட்பட 30க்கும் மேற்பட்ட சர்வதேச நிறுவனங்கள் எண்ணெயை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையுடன் பாகிஸ்தானுக்கு வந்தன. ஆனால் இறுதியில் ஆய்வின் முடிவு எதுவும் இல்லை என்று காட்டிய காரணமாக வெளியேறிவிட்டன என்று கான் தெரிவித்தார். எக்ஸான் மொபில் மற்றும் எனி நிறுவனங்கள் பாகிஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட் PPL-உடன் இணைந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்புகளை தேடின. கெக்ராவான் இண்டஸ்ட்ரி தொகுதியை தோண்டுவதற்கு $100 மில்லியன் அதிகமாக செலவிட்ட பின்னர் ஒரு நீர்நிலையை தவிர வேறு எதுவும் கிடைக்கவில்லை. கடந்த சில தோல்வியுற்ற எண்ணெய் ஆய்வுகளின் போது PPL-க்கு தலைமை தாங்கிய கான் கூறிய போது, இதுவரை மொத்தம் 1.2 பில்லியன் பேரல்கள் எண்ணெய் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒப்பீட்டளவில் இது ஒன்றுமே இல்லை. அடுத்த 3 ஆண்டுகளில் இதைவிட 100 மடங்கு கண்டுபிடிக்க முடியும் என்று அவர்கள் கூறுகின்றனர். இது சாத்தியமற்றது. பாகிஸ்தானின் எண்ணெய் இருப்புகளை பெருக்க எந்த மந்திரக்கோளும் இல்லை என்றார். மொத்தத்தில் டிரம்பின் பாகிஸ்தான் நெருக்கத்திற்கு டிரம்ப் கூறும் எண்ணெய் கதைக்கு இரண்டு சாத்தியங்கள் தான் உள்ளன. ஒன்று, டிரம்ப் முழு முட்டாளாக இருக்க வேண்டும், அல்லது முட்டாள்களை ஏமாற்ற கூறப்படும் கதையாக இருக்க வேண்டும்.